மாறிவரும் வெப்பநிலையாலும் உணவு பழக்க வழக்கங்களாலும் 40 வயது தாண்டினாலே மூல நோய் வர ஆரம்பிச்சிருது. இதுல உள்மூலம் வெளிமூலன்னு நிறைய வகைகளும் சொல்றாங்க. இன்னும் சில பேருக்கு அந்த மூலத்துல ரத்தம் கூட வரும். இந்த மூல பிரச்சனை இருக்கிறவங்க சில எளிய வழிமுறைகள் மூலமா முற்றிலுமா குணப்படுத்த முடியும். அது என்னலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தண்டு கீரையில இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிகமா இருக்குது. இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். மூல நோய் இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா மூல நோய் கட்டுப்படும். அதிகமா இல்லாட்டாலும் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த தண்டு கீரையை எடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, நாயுருவியோட இலை தண்டு எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சம் மிளகையும் எடுத்துக்கணும். இந்த மூன்றையும் தேன் விட்டு அரைச்சு கொட்டைப்பாக்கு அளவுக்கு சின்னதா எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா தீராத மூல நோய் கூட தீரும். மூணாவது டிப் என்னன்னா, ஆவாரம் கொழுந்த விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா மூலமுனை கருகும். இதனால ஏற்படக்கூடிய கடுப்பும் ஊறலும் தனியும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது. நல்லெண்ணெயை உடல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அது மூல சூட்ட தணிக்கும். அது மட்டும் இல்லாம உடல்ல படியக்கூடிய எண்ணெய் பசையை அகற்றி தோல் பகுதியை சுத்தமா வச்சுக்க இது உதவுது. இதனால வேர்வை வெளியேற்றம் சீரா நடக்கும். உடல் சூடு குறைஞ்சிட்டாலே இந்த மூல பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தானா போயிரும். இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சொன்ன அந்த தண்டுக்கீரை டிப்ஸை மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி ஆவாரம் கொழுந்த விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி ஒத்தனை கொடுக்கணும், அதையும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க.